Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை தை மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூத் தமிழ் டிவி, ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் நடைபெறும். 25 நிமிடம் இசையுடன் கூடிய இசை தியானம் நடைபெறும். இதனை வழிநடத்துவதற்காக திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வருவார்கள். அத்தோடு பிரபஞ்ச நன்றியையும் அவரே கூறி வைப்பார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் இலங்கையில் இருந்து வந்திருக்கும் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு அருமையான தலைப்பிலே பேச வந்திருக்கின்றார். உடல் தவமும் உளர் தவமும் என்ற இந்த தியான தளத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்போடு அவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று சரியாக எங்களுடைய நிகழ்ச்சி பிரித்தானிய நேரத்தின்படி 9:30 மணிக்கு இத்தளம் நிறைவு பெறும். அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது தளத்தினை தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். இன்று 5ஆம் தேதி திங்கட்கிழமை தை மாதம் 2026ஆம் ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசம் ஆகிறது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல்நிலை வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இத்தியானம் உதவுகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி 25 நிமிடங்கள் இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நன்றியுரை. பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி,
நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளை வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும், இசையை வழங்கிய செல்வி மாஸ்டருக்கும், பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சிவா மோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இத்தலத்தை இடைவிடாது நடாத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி, உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நீங்களும் அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறி வைத்ததற்காக அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு, இப்பொழுது எங்களுடைய தளத்திற்கு சிறப்பு பேச்சாளர் டாக்டர் கந்தையா ஸ்ரீதரன் ஐயா ஹட்டன் ஸ்ரீலங்காவில் இருந்து வருகை தந்திருக்கின்றார். அவரை நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு அவருக்கு உரிய ஒரு சில அறிமுகங்களை கூறலாம் என இருக்கின்றேன். இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் மிருக வைத்தியமானி பட்டம் பெற்றவர். பின்னர் பதுளை முகவந்தலாவை பிரதேசங்களில் அரச கால்நடை வைத்திய அதிகாரியாக பணியாற்றியிருக்கின்றார். கெயின் டிப்ளோமா இன் அனிமல் ஹஸ்பெண்டரி இன் நெதர்லாந்து, கெயின் MBA certificate in London, established his own private veterinary clinic in Hatton, Sri Lanka, Colombo வெள்ளவத்த ஸ்கை சென்டர், வேதாந்த மகரிஷியின் மனவள கலை மன்றத்தில் தியானம், யோகா பயிற்சிகளை பயின்று பாடசாலை மாணவர்களுக்கு குழுவாகவும் மக்களுக்கும் இதை போதித்திருக்கின்றார். யோகா தியான பயிற்சிகளை ஒழுங்குபடுத்தி மனவளக்கலை பயிற்சிகளை வழங்கி வருகின்றவர். மேலும் கெயின் அட்வான்ஸ் டிப்ளோமா இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் சர்டிபிகேட் 1 year கோர்ஸ் முடித்திருக்கின்றார். தற்போது இங்கிலாந்தில் தனது பல்கலைக்கழக தோழரின் பென்ஃபிளேட் வெட்டினரி சர்ஜரியில் அவரோடு நட்புக்காக வந்து அவருடைய வேலையிலே அந்த தொழில்நுட்ப துறை சார்ந்த வேலைகளை பங்கெடுத்து கொண்டு இருப்பதாக தகவல் தந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட பல்வேறு திறமைகளை கொண்ட ஒரு மிருக வைத்திய அறிவாளரை நாங்கள் இன்று எங்களுடைய தளத்துக்கு அறிமுகம் செய்வதில் பெருமைப்படுகின்றோம். அதோடு அவருடைய கருத்துக்களை நாங்கள் இப்போது இங்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஐயா, இந்த தளம் இப்பொழுது உங்களுடையது. வாருங்கள் ஐயா. நன்றி. நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. முதற்கண் எனது இத்தலத்திலே என பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்த திரு ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், மற்றும் எனது ஸ்லைட்ஸ்களை இதில் போடுவதற்குரிய ஆயத்தங்களை செய்து கொடுத்த டாக்டர் சதாமனு அவர்களுக்கும் நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இங்கு கூடியிருந்து தவத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயம் உடல் தவமும் உளத்தவமும். உடல் தவமும் உளத்தவமும் என்பதை பற்றி நான் இன்று உங்கள் முன் பேச இருக்கின்றேன். மனிதனாகிய நாங்கள் மனிதன் என்றும் போது முதலில் எங்களுக்கு தெரிவது மனிதனின் உடல். இதுதான் எங்களுக்கு கண்களுக்கு தெரிகின்றது. ஆனால் மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான்? உடல் மட்டும் மனிதன் அல்ல என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதாவது எங்கள் உடலிலே உயிர் இருக்கின்றது, அதே போல் மனமும் இருக்கின்றது. அந்த உடலும் அந்த உயிரும் மனமும் எங்களது கண்களுக்கு தெரிவதில்லை. அது ஒரு மறைபொருளாக இருக்கின்றது. இம்மூன்றும் இணைந்ததே மனிதன். ஒரு மனிதன்
சுகதேகியாக அல்லது ஒழுங்காக வாழ வேண்டும் என்றால் அவனது உடலும் உயிர் மற்றும் மனம் என்பன மிகவும் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும். இம்மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான், அதாவது இணக்கமாக செயல்பட்டால்தான் நாங்கள் ஒரு சுகமான அல்லது நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். எனவே நாங்கள் இந்த மூன்றையும் ஒரு சுகதேகியாக வைத்துக்கொள்ள அல்லது ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இம்மூன்றிற்கும் ஒரு பயிற்சிகள் அவசியம் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பல்வேறுபட்ட ஆராய்ச்சியின் பயனாக ஒரு 40 வருட காலமாக அவர் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து அவருக்கு எளிமையான முறையிலே சில பயிற்சிகளை வடிவமைத்து எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அப்போ இதில் எங்களது உடல் உயிர் மனம் என்றும் பொழுது உடலுக்குரிய பயிற்சிகளைக்குத்தான் உடல் பயிற்சியாகவும் மனதுக்குரிய பயிற்சியாக தியான பயிற்சிகளாகவும் உயிருக்குரிய பயிற்சியாக காய கல்ப பயிற்சிகளாகவும் அவர் வடிவமைத்துள்ளார். முதலில் நாங்கள் உடலுக்குரிய உடற்பயிற்சியை பற்றி பார்ப்போம். எங்களது உடலிலே பல்வேறு வகையான உறுப்புகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், எங்களது உடலிலே பல்வேறு வகையான உறுப்புகள் வயது போக போக அதற்குரிய தொழிற்பாடுகள் குறைந்து கொண்டு வருவதை அறிவோம். இதனால் பல்வேறுபட்ட நோய்கள் எங்களுக்கு வரக்கூடும். அப்ப இதை தவிர்த்து கொள்வதற்காக, அதாவது நோய் வந்த பிறகு அதற்கு ட்ரீட்மெண்ட் அல்லது அதற்கு சிகிச்சை எடுப்பதை விட நோயை வருமுன் தடுப்பது மிகவும் பிரயோசனமானது, அதாவது அதுதான் நல்லது. அப்போ அதற்கு தேவையான எளிமையான வகையிலே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் யோகா பயிற்சிகளை வடிவமைத்துள்ளார். அதை எப்படி வடிவமைத்துள்ளார் என்று பார்த்தால், உங்களுக்கு வர்மம் என்பதை பற்றி உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது எமது உடலிலே வர்ம புள்ளிகள் இருக்கின்றன. அது எல்லோருக்கும், எங்களது முன்னோர்களான சித்தர்கள் அதை பற்றி அறிந்திருந்தார்கள். அந்த வர்ம புள்ளிகளை நாங்கள் தொடுகை மூலமாக அல்லது அதை டச் பண்ணினால், தொடுகை மூலமாக அதை டச் பண்ணினால் அதற்கு அந்த புள்ளிகளை டச் பண்ணினால் அந்த சில உறுப்புகள் அந்த வர்ம புள்ளிகளோடு தொடர்பு கொண்டிருக்கும். அந்த குறிப்பிட்ட வர்ம புள்ளிகளை நாங்கள் தொடுவதன் மூலம் அந்த உறுப்புகள் ஊக்கமடையும். அதை பற்றி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சித்தர்களின் அவர்களது பாடல்களை ஆராய்ச்சி செய்ததன் மூலம் சில பயிற்சிகள் இந்த வர்ம புள்ளிகளை தொடுவதன் மூலம் அல்லது அதை டச் பண்ணுவதன் மூலம் அந்த உறுப்புகளை ஊக்கப்படுத்தலாம் என்பதை அவர் ஆராய்ச்சியின் மூலமாக அறிந்து கொண்டார். இப்படி இந்த ஆராய்ச்சிகளின் மூலமாக அறிந்து கொண்டதை அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு எளிய முறை உடற்பயிற்சி மூலமாக வடிவமைத்து எங்களுக்கு கொடுத்துள்ளார். அவர் ஒரு 40 வருட காலமாக ஒரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு சித்த மருத்துவம் படித்தவர். அவர் அந்த சித்த மருத்துவம் படித்ததன் காரணமாக அவர் சில வர்ம புள்ளிகளை தொட்டால் இந்த உறுப்புகள் ஊக்கப்படுத்தப்படும் என்பதை அறிந்து கொண்டு இதை ஒரு 5 வயது முதல் 90 வயதான முதியவர் வரை அனைவரும் பயின்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான உடற்பயிற்சியாக வடிவமைத்துள்ளார். அப்ப இந்த பயிற்சிகளை நாங்கள் கிரமமாக ஒவ்வொரு நாளும் செய்து வருவதன் மூலம் இந்த வர்ம புள்ளிகள் தூண்டப்பட்டு அவை
அந்த உறுப்புகளோடு நேரடியாக தொடர்பு கொள்வதால் அந்த உறுப்புகள் வந்து எந்த நாளும் ஊக்கப்படுத்தப்படுவதால் அந்த உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு வழிவகை ஏற்படும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்களது உடலிலே வந்து எங்களுக்கு தெரியும் இரத்த ஓட்டம் இருக்கின்றது. அதே போல் அந்த இரத்தம் சரியாக ஓடுவதால் எங்களது ஒரு வெப்பம் வந்து ஒரே சீராக வைக்கப்படுகிறது. வெப்பம் கூடினால் உங்களுக்கு தெரியும், அந்த எங்கள் உடல் வெப்பநிலை கூடினால் எங்களுக்கு காய்ச்சல். அதனால் வந்து வெப்ப ஓட்டம் இரத்த ஓட்டம் சரியாக ஓடுவதன் மூலமாக எங்களது உடலில் உள்ள வெப்பமும் வெப்பநிலையும் சரியாக சீராக பேணப்படுகின்றது. அதே போல் உங்களுக்கு தெரியும் காற்றோட்டம், அதாவது நாங்கள் சுவாசிக்கின்றோம். அந்த காற்றோட்டம் என்பன சீராக உடம்பிலே இயங்கினால்தான் எமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப இதில் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இருக்கு, அதாவது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்பவற்றில் ஏதாவது தடை ஏற்பட்டால் முதலில் எங்களுக்கு வலி ஏற்படுகின்றது. இந்த வலி தொடர்ந்து நீடித்தால் எங்களுக்கு நோய் வருகின்றது. நோய் தொடர்ந்து நீடித்தால் மரணம் வருகின்றது. எனவே இந்த மூன்று ஓட்டங்களையும் சரிப்படுத்துவதற்காக இந்த எளிய முறையிலான யோகாசன பயிற்சிகளை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வடிவமைத்துள்ளார். இதனால் இந்த பயிற்சிகளை நாங்கள் கிரமமாக எடுத்தால், இந்த பயிற்சிகள் வந்து கிரமமாக செய்து வந்தால் அந்த உறுப்புகளை வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து நான் ஏற்கனவே கூறினேன், எங்களது மனிதன் என்பவன் உடல், மனம், உயிர் இந்த மூன்றினாலும் தொடர்பு பட்டிருக்கின்றான். அந்த மூன்றுமே வந்து சரியாக இயங்க வேண்டும் என்று நான் முன்பே கூறினேன். அடுத்ததாக நாங்கள் மனம் என்பதை எடுத்துக்கொள்ளும் போது உடற்பயிற்சி வகைகளிலே எங்களுக்கு இந்த உடற்பயிற்சி வகையிலே முதலாவதாக கைப்பயிற்சி உள்ளது, கால் பயிற்சி உள்ளது. அதாவது வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி. இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி என்று கூறும் போது வந்து இந்த காலிலே சில புள்ளிகள் இருக்கின்றன. அந்த உள்ளங்காலிலே சில புள்ளிகள் இருக்கின்றன. இந்த கால் பயிற்சியின் போது நாங்கள் இந்த உள்ளங்காலை நாங்கள் எங்களது கைகளால் அழுத்தும் போது அதில் உள்ள புள்ளிகள் எங்களது உடல் உறுப்புகளோடு நேரடியாக தொடர்பு கொள்கின்றன. அதாவது இதில் வந்து நரம்பு முடிச்சுகள் காணப்படுகின்றன. இந்த நரம்பு முடிச்சுகள் உதாரணத்துக்கு இதயம் மற்றும் ஈரல் போன்ற, கிட்னி அதாவது சிறுநீரகம் போன்ற பல உறுப்புகளுடன் இந்த நரம்பு முடிச்சுகள் தொடர்பு கொள்கின்றன. அப்போது இந்த அந்த கால் பயிற்சியின் போது அந்த புள்ளிகளை நாங்கள் அழுத்துவதால் இந்த உறுப்புகள் வந்து ஊக்கம் பெறுகின்றன. அதோடு நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியின் போது நாங்கள் மூச்சு பயிற்சி செய்யும் போது எங்களது சுவாசப்பை நன்றாக ஊக்கப்படுத்தப்படுகின்றது. அதே போல் கண் பயிற்சி செய்யும் போது எங்களது கண்களுக்கு கண் தசை நார்களுக்கு, முக்கியமாக கண் தசை நார்களுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கின்றது. கபாலபதியின் போது நாங்கள் வேகமாக மூச்சை இழுத்து விடுவதால் சளி ஏதாவது எங்களது இருந்தால் அவையும் வெளியேற்றப்படுகின்றன. மகராசனத்தின் போது எங்களது முதுகுத்தண்டு, அதாவது எலும்புகளுக்கு மிகவும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த மகராசனம். இதன் மூலம் வந்து எங்களது முதுகெலும்பு நேராக இருப்பதற்குரிய பயிற்சி ஒன்றுதான் இந்த மகராசனம். உடம்பை தேய்த்துவிடுதல், அதாவது மசாஜ். இந்த மசாஜ் நாங்கள் செய்யும் போது உடம்பில் பல்வேறுபட்ட இடங்களை நாங்கள் தேய்த்து விடுவதால் அந்த இடங்களில் உள்ள அதற்கு கீழே அந்த உடம்புக்கு அந்த தேய்த்து விடும் இடங்களுக்கு கீழே உள்ள உறுப்புகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. அக்குப்ரெஷரின் போது நமது உடம்பிலே சில இடங்களை நாங்கள் வந்து எங்கள் கை விரல்களால் அதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறோம். அந்த பயிற்சியின் போது அந்தந்த
புள்ளிகள், அதாவது அது உண்மையிலே அது வர்ம புள்ளிகள் தான். அந்த வர்ம புள்ளிகளை நாங்கள் நேரடியாக கைவிரல்களால் அழுத்தும் போது அதற்கு கீழே உள்ள அந்த வர்ம புள்ளிகளுடன் தொடர்பு கொண்ட அந்த உறுப்புகள் ஊக்கமடைகின்றன. உடம்பை தளர்த்துதல், அதாவது ரிலாக்ஸேஷன். உங்களுக்கு தெரியும், இந்த அவசர கால இந்த உலகிலே நாங்கள் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உடம்பை தளர்த்துதல் அல்லது ரிலாக்ஸேஷன் பயிற்சியின் போது அந்த ரிலாக்ஸ் ஆகுகிறோம். உடம்பை அதாவது தளர்த்தும் போது எங்களது உடம்பு லேசாக இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். அதோடு அதற்கு ஒரு மனதிற்குரிய பயிற்சியாகவும் அது இருப்பதால் எங்களுக்கு ஒரு மன நிம்மதி, அதாவது ரிலாக்ஸேஷன் எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த 9 உடற்பயிற்சிகளையும் நாங்கள் கிரமமாக ஒவ்வொரு நாளும் செய்து வந்தால் முக்கியமாக இதில் தொடர்புபட்ட வர்ம புள்ளிகள் ஊக்கப்படுத்தப்பட்டு அதற்குரிய உறுப்புகள் எங்களுக்கு கிரமமாக அல்லது சீராக இயங்குவதற்குரிய ஒரு வழிவகைகளை செய்து கொள்ள முடிவதோடு நாங்கள் நோய் வராமல் தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு ப்ரிவென்ஷன், அதாவது இதுகளை நாங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக இப்போது நாங்கள் உடலுக்குரிய உடற்பயிற்சியை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் மனதுக்குரிய பயிற்சிகளை பார்த்தோம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், தியானம், அதாவது நாங்கள் தியானம் செய்கிறோம். அந்த தியானம் செய்வதற்கு எங்களது முக்கியமாக நாங்கள் ஒரு தியானம் செய்ய வேண்டும் என்றால் அந்த தியானத்துக்கு தடையாக இருப்பது எங்களுக்கு என்ன என்று பார்த்தால், முதலாவதாக எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் எங்களுக்கு அடிக்க வருவதால் எங்களது தியானம் குழம்பி விடுகிறது, அல்லது ஒழுங்காக தியானத்தில் எங்களது மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த தியானத்தை செய்ய முடியாமல் இருக்கு. அது ஒன்று. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்றால், எங்களது தியானத்தை குழப்புவது எதுவென்றால், எங்களது உடம்பிலே ஏதாவது ஒரு இடத்திலே வலி அல்லது நோய் இருந்தால் எங்களுக்கு ஒரு தியானத்தை அழகாக செய்வதற்கு முடியாமல் இருக்கின்றது. அதனால்தான் மகரிஷி அவர்கள், நாங்கள் சரியாக ஒரு தியானத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் எங்களது உடம்பையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் நாங்கள் அழகாகவும் எங்களது மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் என்பதை அறிந்து உடற்பயிற்சியை அவர் எளிமை முறையில் வடிவமைத்துள்ளார். அதாவது உடல், அதைத்தான் நாங்கள் எனது தலைப்பிலே உடல் தவம் என்று சொல்கிறோம். அதாவது நாங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உடற்பயிற்சியையும் நாங்கள் ஒரு தவம் என்று நினைத்தே அதை செய்ய வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிறைய உடற்பயிற்சியிலே நிறைய வகைகள் உள்ளது. அதாவது கைகால் அசைப்பது அல்லது என்று ஆங்கில முறையிலே உள்ள உடற்பயிற்சிகளும் உள்ளது, பிசிக்கல் எக்ஸசைஸ் என்று சொல்வோம், அந்த உடற்பயிற்சிகளும் உள்ளது, யோகாசன பயிற்சிகளும் உள்ளது. யோகாசனத்துக்கும் அந்த பயிற்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அந்த பயிற்சிகளை வெறுமனே நாங்கள் கைகால்களை அசைப்பதன் மூலம் அந்த பயிற்சிகளை செய்கிறோம். ஆனால் யோகாசன பயிற்சிகளை அப்படி செய்ய முடியாது. யோகாசன பயிற்சிகளை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால், இந்த பயிற்சிகள் கண்களை மூடி ஒரு தியான முறையிலே தான் இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். அதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை என்னவென்றால், ஒரு தவத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் எங்களது மனதை ஒருநிலைப்படுத்துகிறோம். அதே போல் உடற்பயிற்சியிலும் நாங்கள் இந்த பயிற்சிகளை செய்யும் போது அந்த மனதை நாங்கள் எந்த உறுப்பில் அந்த பயிற்சியை செய்கிறோமோ அந்த உறுப்பிலே மனதை வைத்து செய்தால் அந்த பயிற்சியில் கிடைக்கும் நன்மை கூடுதலாக இருக்கும். அதாவது நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தாமல் இந்த யோகாசன பயிற்சிகளை செய்தால் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை 50% மட்டும். ஆனால் அதே உடற்பயிற்சியை நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் எந்த உறுப்புக்கு அந்த பயிற்சிகளை செய்கிறீர்களோ
அந்த உறுப்பின் மேல் மனதை வைத்து, அதாவது கண்களை மூடி அதை செய்தால் நீங்கள் அதில் ஒரு 100% நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மகரிஷி அவர்கள் அறிந்துதான் இந்த யோகாசன பயிற்சிகளை வடிவமைத்துள்ளார். அடுத்ததாக இந்த மனதுக்குரிய பயிற்சிகளிலே நமது மனதை நாங்கள் அமைதி நிலைக்கு இந்த தியான பயிற்சிகள் மூலம் கொண்டு வருகின்றோம். இதனால் எங்களது மனம் வலிமை அடைகின்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் தியான பயிற்சியிலே தியான பயிற்சியிலே முதலாவதாக ஒரு ஆக்கினை பயிற்சி, துரிய பயிற்சி, சாந்தி தவம் என்பன எங்களது மனவளக்கலை பயிற்சியிலே நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். இதில் ஆக்கினை பயிற்சியிலே முக்கியமாக பிட்யூட்டரி ஹார்மோன், அதாவது கபச்சுரப்பி, இந்த சுரப்பி தான் எங்களது உடலிலே தலைமை சுரப்பியாக செயல்படுகின்றது. இந்த சுரப்பி இந்த ஆக்கினை தியானத்தின் மூலம் ஊக்குவிக்கப்படுகின்றது. இதனால் இந்த நாளமில்லா சுரப்பி மிகவும் சிறப்பாக சீராக தொழிற்பட ஊக்கமும் அளிக்கின்றது. அதே போல் நாங்கள் துரிய தவம் என்னும் தவம் செய்யும் போது மெலட்டோனின் என்ற ஒரு நாளமில்லா சுரப்பி தூண்டப்படுகின்றது. இதனால் அந்த ஹோமோனும் நன்றாக தொழிற்பட உதவுகின்றது. அடுத்ததாக இந்த மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் இந்த தியான பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஏற்கனவே நான் சொன்னேன், எண்ணங்கள் என்பதும் எங்களது தியான பயிற்சிக்கு ஒரு தடையாக அமைந்தது. அதாவது பல்வேறு எண்ணங்கள், நாங்கள் தியானத்திற்கு உட்காரும் போதுதான் சில பேருக்கு அநேகமான பேருக்கு அந்த எல்லா எண்ணங்களும் வரும். அதனால் எங்களது மனதை ஒருநிலைப்படுத்த முடியாமல் நாங்கள் ஒருநிலைப்படுத்தக்கூடியதற்கு ஒரு தடைகள் இருக்கும். அதனால் தான் இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் மகரிஷியார்கள் அவர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அகத்தாய்வு பயிற்சி என்னும் போது அகம் சக ஆய்வு என்பதுதான் இதன் அர்த்தம். அதாவது அகம் என்று போது உங்களுக்கு தெரியும், அகம் என்றால் மனம். இந்த மனத்தை நாங்களே ஆய்வு செய்து எமது குறைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குறைகளை அறிந்து கொண்டு அவற்றை நிவர்த்தி செய்து எங்களது மனதை தூய்மையாக்குவதே இந்த அகத்தாய்வு பயிற்சியின் நோக்கமாகும். இப்படி மனதை தூய்மையாக்கி கொண்டால்தான் நாங்கள் இந்த தியான பயிற்சியை மிகவும் வெற்றிகரமாக நாங்கள் பயின்று கொள்ளலாம் அல்லது பயிற்சி செய்யலாம். இந்த அகத்தாய்வு பயிற்சியிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த எண்ணங்கள் தான் எங்களது தியான பயிற்சிக்கு தடையாக இருப்பதால் எங்களது அகத்தாய்வு பயிற்சியிலே முதலாவது பயிற்சியாக எண்ணம் ஆராய்தல் என்ற பயிற்சியை தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதாவது எண்ணங்கள் ஏன் ஏற்படுகின்றன, இந்த எண்ணங்கள் வருவதை எங்களுக்கு தடுக்க முடியாது. ஆனாலும் எண்ணங்களை அதன் போக்கிலே விட்டுவிட்டு நாங்கள் தியானமும் அழகாக செய்ய முடியாது. அதனால் இந்த எண்ணம் ஏன் வருகிறது, இதை வராமல் தடுப்பதற்கு என்ன முறை என்பதை அந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி முறையிலே நாங்கள் இந்த அகத்தாய்வு பயிற்சி முறை மூலமாக நாங்கள் பயிற்சி எடுப்பவர்களுக்கு நாங்கள் அந்த பயிற்சியை செய்து சொல்லிக் கொடுக்கிறோம். அதே போல் ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், கவலை என்பனவும் நாங்கள் எங்களது தியான பயிற்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். எனவே கவலை ஒழித்தல், ஆசை சீரமைத்தல், அடுத்ததாக சினம் தவிர்த்தல், இந்த போன்ற பயிற்சிகள் அகத்தாய்வு பயிற்சியிலே நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த பயிற்சிகள் மூலமாக எமது மனம் தூய்மைப்படுத்தப்பட்டு நாங்கள் இந்த தியானத்துக்கு வரலாம். அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே உடற்பயிற்சியை பார்த்தோம், மனதுக்குரிய தியான பயிற்சியை பார்த்தோம். அடுத்ததாக உயிருக்குரிய பயிற்சி இந்த காயகல்ப பயிற்சி. இந்த காயகல்ப பயிற்சி நாங்கள் சித்தர்கள் மூலமாக, உண்மையிலே இந்த காயகல்ப பயிற்சி சித்தர்களால் தான் முதலில் அவர்களால் தான் அறிந்து கொள்ளப்பட்டு அது அவர்கள் பாடல்கள் மூலமாக அதை மிகவும் ரகசியமான முறையில் அந்த பாடல்கள் மூலமாக எல்லோரும் புரிந்து கொள்ளாத
முடியாதபடி எழுதி வைத்துள்ளார்கள். அதை மகரிஷி அவர்கள் அவரது 40 வருட கால ஆராய்ச்சியின் மூலமாக அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த பயிற்சியை காயகல்ப பயிற்சியை உயிருக்குரிய பயிற்சியாக வடிவமைத்துள்ளார்கள். இது மிகவும் இந்த பயிற்சியை நீங்கள் செய்தால் அந்த உயிர் சக்தி, அதாவது மகரிஷி அவர்கள் உயிர் மூலமாக எமது உடம்பிலே ஜீவகாந்த சக்தியின் மூலமாக எமது உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் ஆராய்ச்சியின் மூலமாக புரிந்து கொண்டு அந்த உயிர் சக்தியை ஊக்குவிப்பதன் மூலமாக எங்களது உடலிலே உள்ள ஜீவகாந்த சக்தியும் ஊக்குவிக்கப்பட்டு எமது புலன்களும் மற்றும் எமது உறுப்புகளும் சீராக இயங்குவதற்கு அந்த ஜீவகாந்தி சக்தி தேவைப்படுவதால் அந்த ஜீவகாந்த சக்தியை உயிர் சக்தி மூலமாக ஊக்குவிக்கப்படுத்தலாம் என்பதை புரிந்து கொண்டு அந்த காயகல்ப பயிற்சியை அவர் வடிவமைத்துள்ளார். இந்த காயகல்ப பயிற்சியை செய்வதன் மூலமாக எமது உடலிலே உள்ள உயிர் சக்தியை நாங்கள் ஊக்கப்படுத்தி ஜீவகாந்த சக்தியை நாங்கள் மெருகூட்டி கொள்ள முடியும். எனவே இந்த உடற்பயிற்சி மூலமாகவும் மன வலிமைக்கான தியான பயிற்சி மூலமாகவும் உயிர் சக்திக்கான இந்த காயகல்ப பயிற்சியின் மூலமாக நாங்கள் இந்த எங்களது உடலை ஆரோக்கியமாகவும் மனதை தூய்மையாகவும் வைத்துக்கொண்டு இந்த உலகிலே நாங்கள் ஒரு ஒழுக்க சீலராக வாழ முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. அருமையான உங்களுடைய இந்த உரைக்காக நாங்கள் முதலிலே உங்களுக்கு ஒரு 30 வினாடிகள் எங்களுடைய கைகளை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான பேச்சு ஐயா. எல்லோருக்கும் தேவையானது இந்த தியான தளத்துக்கு ஏற்ற ஒரு பேச்சாகவும் இது காணப்படுகின்றது. அந்த காயகல்பம் என்பது அந்த சித்தர்களுடைய ஒரு வைத்திய முறை என்றுதான் நான் நினைக்கிறேன். சரியா ஐயா? சரி. அதாவது சித்தர்கள் அவர்கள் எல்லோருக்கும் புரிந்து கொள்ளாதபடி மிகவும் ரகசியமான முறையில் அவர்கள் கவிகள் மூலமாக வைத்திருந்தார்கள். அதை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதை படித்து தெரிந்து கொண்டு அவர் ஒரு சித்த மருத்துவராகவும் இருந்தபடியால் அதை மிகவும் தெரிந்து கொண்டு அதற்குரிய பயிற்சியை வடிவமைத்துள்ளார். அந்த பயிற்சி மிகவும் செய்வதற்கு மிகவும் ஒரு 3-5 நிமிடத்துக்குள் அந்த பயிற்சியை செய்யலாம். ஏனென்றால் இப்ப இந்த காலகட்டத்திலே நீங்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் எங்களுக்கு உடற்பயிற்சி செய்வதற்கோ இல்லை அடுத்த இந்த பயிற்சியை செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்கிறார்கள். அதைத்தான் காரணமாக கூறுகிறார்கள். அதனாலே மகரிஷி அவர்கள் மிகவும் இலகுவாக செய்வதற்கு இந்த பயிற்சியை வடிவமைத்துள்ளார். அதோடு இந்த காயகல் பயிற்சி நாங்கள் எதையும் சாப்பிடுவதற்கு முன்பு செய்ய வேண்டும். அதாவது காலையிலே ஒரு 5 நிமிடம், மாலையிலே ஒரு 5 நிமிடம் செய்வதற்கு தான் இந்த பயிற்சிகள் இருக்கின்றது. இந்த பயிற்சிகளை நீங்கள் சாப்பிடுவதற்கு முதல் செய்ய வேண்டும். அப்படி சாப்பிட்டு விட்டீர்கள் என்றால் 3 மணித்தியாலம், அதாவது சமைப்பாடடைந்த பின் தான் இதை செய்யலாம். அடுத்தது, இந்த பயிற்சிகள் யாவும் நீங்கள் வீட்டிலே செய்யும் போது ஒரு விரிப்பின் மேல் செய்ய வேண்டும். இங்க காப்பட் போட்டிருக்கபடியால் அதில் பிரச்சனை இல்லை. எங்களது ஊரில் நாங்கள் ஒரு விரிப்பின் மேல் தான் இந்த பயிற்சிகளை செய்வோம். நன்றி ஐயா, உங்களுடைய அருமையான இந்த விளக்கத்துக்கு நன்றி. அடுத்து எங்களுடைய தளத்தில் இருக்கிற தியானிகள் தங்களுடைய கருத்துக்களை இப்போது உங்களுக்கு கூறுவார்கள். உங்களுடைய கைகளை உயர்த்தி ஐயாவுக்குரிய கருத்துரைகளை நீங்கள் வழங்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல ஆனந்தி அம்மா, நீங்க வாங்கோ, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். என்று பேசிய டாக்டர் ஸ்ரீதரன் மாஸ்டர்
உடல் தவமும் உளத்தவமும் பற்றி மிகவும் அருமையாக பேசினார். இந்த தியான தளத்துக்கு ஏற்ற உரை. நாங்கள் இந்த தியான தளத்திலேயும் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் தான் பொருட்படுத்தி தியானங்கள் செய்கிற நாங்கள். மிகவும் அருமையான உரை. ஆனால் காயக்கல்பம்னா நான் நினைச்சேன் இன்னும் மருந்துண்டு. இது ஒரு இருக்கு காயகல்பம் லேகியம் என்று அது உண்மையிலே அது லேகியம் அல்ல, அது ஒரு பயிற்சி முறை தான். யோக பயிற்சி மாதிரி என்ன? அப்ப அது நீங்க சொல்லித்தர மாட்டீங்களா? சொல்லித்தரலாம். நாங்க யோகா எல்லாம் நடக்கிறது எங்கட தளத்துல 4 பேர் வந்து சியா யோகா கூட சியா யோகா தான், மைண்ட்ஃபுல்னஸ் அது இதழண்டு வடிவா படிப்பிக்கிற எங்கட கொழும்புலேருந்தும் சிவசுதா மாஸ்டர்ன்ற ஒரு அவ அங்க அந்த அஷ்டாங்க யோகா இதுல மந்திரில் படிச்சு இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் செய்தவா, யோகா இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ். அவங்களுக்கு ஃப்ரைடேஸ்ல வந்து ஏர்லி மார்னிங்ஸ்ல இங்க படிப்பிக்கிறவா. இல்ல நீங்க ஏற்பாடு செஞ்சா நாங்கள் செய்து தரலாம். நான் இந்த மாதம் 29ஆம் தேதி வரையும் இங்க யூகேல தான் இருப்பேன். நன்றி ஐயா. உங்களுக்கு நாங்க இன்னொரு டைம் விரைவாக தாரோம். அதுல வந்து நீங்க இந்த பயிற்சிகள் இப்ப கூறிய அத்தனை பயிற்சிகள் நீங்க கூர்ந்த கருத்தெல்லாம் அழகான கருத்து. அதுக்குரிய பயிற்சிகள் செய்ய எங்களுக்கு போது நேரம் காணாது. என்னண்டா நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூற வேண்டும். அடுத்தது நீங்கள் பயிற்சியாக இன்னொரு நாள் உங்களுக்கு விரைவாக தாரோம். விரைவாக உங்களுக்கு அந்த தேதியை தாரோமா. நன்றி ஐயா. ஆனந்தியம்மா, நீங்க கேட்க போறீங்களா? இல்ல அதை பற்றி தான் அந்த பயிற்சின்றா இந்த மாதிரி பார்த்துட்டா நாங்க செய்யலாம் தானே. அது கொஞ்சம் நேரம் தானே சொன்னார், 5-10 நிமிஷம் ஒரு முறைக்கு வந்து அதை விளக்கத்தையும் கூறி எங்களுக்கு பயிற்சி தந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க இடத்தை ஏற்பாடு செய்து எனக்கு சொன்னால் நான் அந்த இடத்துக்கு வந்து செஞ்சது. இல்ல இதுலயே இந்த ஆன்லைன்லயே செய்ய மாட்டீங்களா? ஜூம்ல செய்யறது கஷ்டம். அது அதாவது இந்த பயிற்சி எளிய முறை உடற்பயிற்சிகள் வந்து ஒன்று நின்று கொண்டு செய்வது இருக்கு. நன்றி. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று லோகேஷ் ஐயா வடிவாக உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய வேண்டும், உங்களை உடம்பு பற்றி மனதை பற்றி எல்லாம் வடிவாக சொன்னார்கள். எனக்கு இந்த எக்ஸசைஸ் செய்யறதுதான் எனக்கு கேட்க விருப்பமாக இருந்தது. ஆனால் அது நான் மற்ற உங்கள் மூலமாக ஜூம்ல செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். அந்தபடியாத்தான் எனக்கு அது கொஞ்சம் மன அழுத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பயிற்சி வந்து சரியான முறையிலே ஒரே சீராக செய்ய வேண்டும். அதை நேரடியாக அதை சொன்னால்தான் அதை சரியாக செய்யலாம். ஏனென்றால் யோகாசன பயிற்சிகளை பிழையாக செய்தால் வந்து உங்களுக்கு சில நிலையில் வழிகள் வரலாம். அதனால் வந்து அது சரியாக உங்கள் நேரடியாக அது தொடர்பு கொண்டு செய்வது தான் சரி. என்னண்டாயா, எங்களுக்கு பல நாடுகள்ல இருந்தும் எங்களுடைய தியானிகள் கலந்திருக்கிறார்கள். இப்பொழுது கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ் அப்படி என்று நிறைய நாடுகள்ல இருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கை, இந்தியா, யூகேலயே இவ்வளவு எத்தனையோ இடத்துல இருந்து பங்கு பெற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்னபடியா வந்து உங்களோட தண்ட முடியும், எல்லாரும் சேர்ந்து செய்ய முடியாது. கஷ்டம். ஒரே இடத்துக்கு வாரன்றது நேரடியாக வாரன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பாப்போம். பவானி அம்மா, நீங்க பேசுங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி. நன்றி அம்மா. அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா, சிட்னி ஆஸ்திரேலியாவில இருந்து பேசுங்க ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று உடல் நலம், மனநலம், உயிர் நலம் என்று இன்று மகரிஷி அவர்களின் வார்த்தைகளை என்று எங்களுக்கு கூறியிருந்தார். இந்த தளத்தில் உடல் நலம், உயிர் நலத்தை பற்றி, மனநலத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். நீங்களால் இந்த இதை முதல் முறையாக உயிர் நலம் பற்றி கூறியிருக்கிறீர்கள். அதுவும் இந்த உயிர் நலம், மனநலம், உடல் நலம், அதை பற்றி தியானமும் யோகா பயிற்சி செய்கிறது விளங்குகிறது. நீங்கள் இப்போ சில பயிற்சிகளை ஒரு ஆள் செய்யக்க
நேரடியாக ஒரு கைடன்ஸில் செய்யக்க ஒரு சின்ன பிழை வந்து அது மாறினால் அது ரோங்காக போகப்படாதுன்றதுக்காக தான் நேரடியாக பயிற்சி செய்யணும். நேரடியாக முதல் செய்கிறது இந்த இங்கிலீஷ் மெத்தட் பிசிக்கல் எக்ஸசைஸை நாங்கள் தியானம் ஆன்லைன்ல செய்யலாம். இந்த அது யோகா செய்யலாம். கொஞ்சம் யோகா செய்ய கஷ்டம். சிலர் அரைகுறையா செய்து பிரச்சனைப்பட்டிருக்கிறார்கள். சிலர் பிரச்சனைப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் எனக்கு உழைப்பிசை எல்லாம் வந்திருக்கிறது. அது நாங்கள் அறிவோம், அதை விளங்குகிறது. உங்களை ஐயா ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த அதாவது இந்த தீட்சை முறையண்டு 32 தீட்சைகளை பற்றி அகத்தியர் கூறுகிறார். 2 தீட்சை அது அது உண்மையாக வாய்ச்சி கொண்டு போக அது உயிருக்குரிய பயிற்சியாகத்தான் எனக்கு தெரிகிறது. அதை இறைவன்கிட்ட இருந்து வேண்டி இருக்கிறார். இப்ப அதை சொல்ற நயன தீட்சி என்றால் கண்ணால அவர் போய் கண்ணால மற்றவருக்கு கதையை சொல்லி அலுவல ஒப்பேற்றது. பிறகு தொட்டு தொடுகை முறை அந்த கைச்சால ஒப்பேற்றது. அதை இறைவன்கிட்ட இருந்து வேண்டி இருக்கிறார் என்றுதான் அதை அங்க எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை ஒரு சித்தர் முறை, அதை நாங்கள் யோகா மாதிரி அதை செய்யலாம் என்று நீங்கள் கூறுகிறீர்களோ என்றதை தான் நான் விளங்கு கேட்கிறேன். இல்ல, அது வந்து நீங்க சொல்றது தொடுகை முறை நயன தீட்சை என்பது வந்து நாங்கள் எங்களது தியானத்தை தான் அதில் சொல்லித்தரோம். நயனம் என்பது கண்கள் மூலமாக எங்கள் ஆசிரியர், அதாவது நாங்கள் யோகா ஆசிரியர்கள் மூலமாக அவரது கண்கள் மூலமாக அதை பயில வரும் ஒரு மாணவருக்கு அவரது கண்கள் மூலமாக ஆசிரியரின் ஆற்றலை அவருக்கு கொடுக்கிறார். அதன் மூலமாக அவருக்கு தீட்சை அளிக்கப்படுகிறது. அதே போல் தொடுகை முறை மூலமாக ஆக்கினி தீட்சை அளிக்கப்படும். நயன முறையின் மூலமாக துரிய தீட்சை அளிக்கப்படுகிறது. இந்த தீட்சைகள் உயிருக்குரிய தீட்சை என்று நினைக்கிறீங்களோ? இல்ல, இந்த தீட்சை வந்து தியானத்துக்குரிய தீட்சை தான். இது உயிருக்குரிய பயிற்சி, அது காயகல்ப பயிற்சி. அது தீட்சைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நன்றி ஐயா, நீங்கள் அருமையாக கூறியிருக்கிறேன். மீண்டும் வந்து எங்களுக்கு இந்த உயிருக்குரிய தீட்சைகளை, உயிருக்குரிய பயிற்சிகளை பற்றிய கதைகளை நீங்கள் சொல்ல வேணும். அது நீங்கள் நேரடியாக எங்களை செய்து காட்ட முடியாட்டிலும் எங்களுக்கு இந்த இதழை பற்றி கூற வேணும் என்றதை விரும்புகிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதை செய்வது என்றால் வந்து நேரடியாக செய்வது தான். ஏனென்றால் அந்த பயிற்சி செய்வதற்கு நாங்கள் எங்களது மன்றத்திலே வந்து ஒரு உறுதிமொழியை வாங்குவோம். அந்த உறுதிமொழியில் என்ன எழுதியிருக்கும் என்றால் வந்து இந்த பயிற்சியை எங்களது மன்றத்தின், அதாவது முறையாக கற்ற ஒரு ஆசிரியரின் மூலமாக இந்த பயிற்சியை பெற்றுக்கொள்கிறேன், இதை யாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு உறுதிமொழியை எங்களுக்கு தரோம். இதை சூவில் சொல்ல முடியாமல் இருக்கிறது. நீங்க சொல்றதுல விஷயம் இருக்கு. அந்த நாளையில இந்த தியானத்தை செய்து போட்டு கொஞ்சம் பயிற்சி, கொஞ்சம் பவர் வந்த உடனே இந்த புலியான வழியில சிலர் இறங்கி இருக்கிறார்கள், இறங்கி ஒன்றும் இல்லாம போயிருக்கிறார்கள். இந்த அந்த நாளையில கேரளாவில இருந்து வந்து சில சாமிமார் எல்லாரும் மந்திரம் என்று சொல்லி ஆக்களுக்கு கரைச்சல் கொடுத்து பிரச்சனைப்பட்டு பிறகு ஒன்றுமே இல்லாம போயிட்டார்கள். ஆனா தியானத்துல வந்து முன்னேறினவரும் இருக்கு, பின்னேறி போனவர்களும் இருக்கின்றதை கூறிக்கொள்கிறேன். நன்றி 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 பஞ்சாச்சரம் ஐயா. அடுத்து டாக்டர் நடராஜ ஜெகநாதன் ஐயா பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. முதல்ல எனக்கு ஒரு கேள்வி வந்துட்டது, அறிவுக்கு என்னத்துக்கு ஒடிவு மறைவு அண்டு. எனிவே நன்றி இந்த பேச்சுக்கு. ஏனண்டா வேதாத்ரி மகரிஷியை பற்றி இந்த தளத்தில் ஒருவரும் அவரை பற்றி பேசாட்டியும் அவருடைய சிறப்பை பற்றி நீங்கள் கூறினீர்கள், நானும் வாசிச்சிருக்கின்றேன். அவர் மனவளக்கலை, ஸ்ரீலங்கான மனவளக்கலை என்ற ஒரு இயக்கம் இருக்கு என்று கேள்விப்பட்டேன் நான். அதை நீங்க கவனிச்சிக்கிட்டா அதை கலை என்று தான் போடுகிறார்கள். ஐ பிலீவ் இன் தட். வளம் வந்து இஸ் நாட் அ சயின்ஸ். என்று சொன்னா சைக்காட்ரியை சூடோ சயின்ஸ் என்று குற்றச்சாட்டினார்கள். ஏன்னா இட்ஸ் நாட் லைக் அதர் சயின்ஸ் இல்லையா, மெடிசின் சர்ஜரி மாதிரி. அப்ப இது ஒரு கலை தான்.
அதை நீங்க கலையை எந்த விதமாக பயிற்சி செய்யலாம். அதான் எத்தனையோ விதமாக ஹீலர்ஸ் என்று காளான் முளைச்ச மாதிரி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி நான் சமீபத்தில் பேசினேன், ஹீலிங்கை பற்றி. எனிவே இதுல நீங்கள் உடலுக்கு யோகான்னு சொன்னீர்கள். ஹத்த யோகா இஸ் பிக் அம்பர்லா டேர்ம். ஹத்த யோகா தான் உடலுக்கு உரியது. இப்ப ராஜ யோகான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அது மனதுக்குரியது. ஆனபடியால் நீங்க அதை போடையக்குள்ள அப்படி போட்டீர்கள். உயிருக்கு உரிய கலை. இன்னொரு விஷயம், நான் உடலுக்குரிய கலைன்னு சொல்லிக்கல, நான் என்னுடைய ஒரு உறவினருடைய பரதநாட்டியம் அரங்கெடுத்து போய்க்கல, சீஃப் கெஸ்ட் சொன்னேன் பரதநாட்டியம் தான் யோகாக்கிலே சிறந்தன்னு சொல்லி. அப்ப நான் யோசிச்சேன், நான் பரதநாட்டியம் பழகி இருக்கலாமே என்று சொல்லி. என்னுடைய சகோதரியை பழக போனவ. அப்ப நாங்கள் நகைச்சுவைன்றது. எனிவே அதை விடுவோம். மற்றது உயிருக்கு கலை என்று சொல்றது உடலுக்கு உயிர் காவல். அதாவது உடலை காவல் செய்வதால் உயிர். அப்ப உயிரை நீடிப்பதற்கோ இளமையா இருப்பதற்கு ஏதோ ஒரு புஷ்பம் இருக்குதாம் என்று கேள்விப்பட்டார்கள். நான் முந்தி கேள்விப்பட்டேன். எம்ஜி ராமச்சந்திரனும் அதை சாப்பிட்டாருன்னு யாரும் சொன்னார்கள். ஐ டோன்ட் நோ அபவுட் இட். ஆனபடியா இது எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். உயிரை நீடிப்பதற்கு ஏதாவது இருந்தால் ஐ அம் ஷூர் ஹி வில் பி தி ரிச்சஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட். ஐ அம் ரிச்சர் than பில் கேட்ஸ். ஆனபடியா அது ஒரு விஷயம். மற்றது இந்த வேதாத்ரி இஸ் வெரி குட். அவருடைய பேக்ரவுண்டை பற்றி தெரியாது. இவர் ஜீவகாந்தம் என்று சொல்றது எனக்குண்டா புரியவில்லை. இதுதான் இப்ப சமீபத்தில் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இஸ் இன் அவர் பாடி என்று சொல்கிறார். ஐ டோன்ட் நோ, ஐ கான்ட் சே நோ. ஸோ அதனுடைய ஜீவகாந்த சக்தி என்று அவர் எதை குறிப்பிடுகிறார் என்று சொல்ல முடியுமா? அது நாங்கள் வந்துட்டு பாத்தீங்களா, காந்தம். காந்தம், அதாவது எங்களோட உடலிலே பயோமேக்னெட் இருக்குது, பயோமேக்னெட்டிசம். அதாவது அதைத்தான் நாங்கள் தமிழ்ல ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். இந்த ஜீவகாந்த சக்தி உடல் உறுப்புகளும் எமது உடல் இயங்குவதற்கு மிகவும் தேவைப்படுகிறது. இதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அது பற்றி நிறைய கட்டுரைகள் அதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் பயோமேக்னட்டிசம், அதாவது ஜீவகாந்தத்தை நாங்கள் ஊக்குவிப்பதன் மூலமாக எங்களது உடல் ஒரு சீராக மிகவும் நீண்ட நாளைக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, அதாவது உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு, உடல் உறுப்புகளை பேணுவதற்கு உதவுவதாக அவர் ஆராய்ச்சி மூலம் கண்டறிந்துதான் இந்த காயக்கல்ப பயிற்சியை அவர் வடிவமைத்துள்ளார். இது ஒரு கிளைம். அதாவது இது உண்மையில அவைலபிள் என்று சொன்னா எங்களோட NHS வில் கிராப் ஃபார் இட். அதனுடைய நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் எந்த ஊர்லயும் இதுதான் பிரச்சனை. இந்த ஹீலிங் என்ற சொல்லுக்கும் கியூர் என்ற சொல்லுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. கியூர் தான் நீங்கள் போய் டாக்டர். ஹீலிங் என்பது உங்களோட எம்பவர் பண்றது, ரெசிலியன்ஸ் என்ற முறையில யூ கேன் ட்ரை எவ்ரிதிங். அது நான் உங்களை குறைசாக சொல்லவில்லை. இப்ப நீங்க சொல்ற எல்லாம் ஒரு ஹீலிங்குக்குரிய ஒரு இதுதான். அப்ப அதுக்கு நீங்கள் எதையோ கையாளலாம். மனவளம் என்று சொல்லிக்கிறேன், அது ஒரு கலை இல்லையா? கலையை நீங்க எந்த விதமா பயிற்சி செய்யலாம். ஸோ நீங்க சைக்காட்ரிஸ்ட் தான் போகணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அதை அப்படியே சொல்றேன்னு நீங்க சிரிக்க வேண்டாம். பிகாஸ் எனக்கு தெரியும் என்ன சொன்னா, பீப்புள் வாண்ட் குயிக் ஃபிக்சேஷன், ஸோ தே ஆர் கமிங் டு அஸ். அது மட்டும் இல்ல, அதாவது இந்த பயிற்சிகள் அநேகமாக இதை பிரிவென்ஷன், அதாவது நோய்கள் வராமல் தடுத்து கொள்வதற்குரிய பயிற்சிகள் தான் இவை. அதாவது நோய்கள் வரும். நான் இந்த ஹீலிங்க பேசும்போது ஒரு சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் அந்த ஹீலிங் சொல்லியிருக்கல அதையும் உள்ளடக்கி இருக்கிறார்கள், ப்ரிவென்ஷனையும். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். இதை அவர் சொல்லுகிறார்கள், இந்த உடலை நீங்கள் ஒரு காவல், உயிர் காவலா இருக்கிற மாதிரி ஒரு ஹீலிங்னு சொல்லியிருக்கல, நீங்க அந்த அளவுக்கு உங்களோட இம்யூனிட்டி அதுகளை பூஸ்ட் பண்ணி வச்சிருந்தால் அதையும் இன்க்ளூட் பண்ணிருக்கிறாரு. நீங்க சொன்னது சரிதான். அதாவது தடுப்புக்கும் உதவுறது. ஆனபடியால் நீங்க சொன்னதுல ஒன்று நான் தவறுதா அப்படி சொல்லவில்லை. இந்த மனம் என்று சொல்ல வகையில அது ஒரு விஷயம். உடல் என்று சொல்லியிருக்கல இந்த ஹீலிங் என்ற முறையில நீங்க சொன்னது விஷயங்கள் எல்லாம் உதவும். ஐ ஆம் நோ டவுட் அபவுட் இட். அதை சொல்லி நிறுத்துகிறேன். அருமையான பேச்சில் இந்த வேதாத்திரியுடைய எத்தனையோ விஷயங்கள் இஸ் கவர்ட். சித்தம் இல்ல, அஸ்ட்ராலஜியை பற்றி, யூனிவர்ஸை பற்றி. ஐ ஹோப் ஐ அம் ரெஃபரிங் டு தி சேம் பர்சன். அவர் எந்த அவருடைய காலம் கணக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் ஒருக்கா கூகுள்ல போட்டு பார்க்கலாம்னு யோசிச்சேன்.
அவர் வந்து ஊருக்குள் இறந்து போனார். ஆனால் எந்த காலத்துல சீவிச்சார் என்று உங்களுக்கு தெரியுமா? 2004 இறந்தார் அவரு. அவர் ரீசென்ட்லி. ஓகே ஓகே. ஆ, நான் ஆ. இப்பதான் கேள்விப்பட்டேன். இந்த லாஸ்ட் 5 years தான் அவரை பற்றி கேள்விப்பட்டது. அவருக்கு ஆனா பெரிய அவருடைய இதுகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பர். அனைத்தும் வெரி குட். நன்றி ஆ, ஐயா. எனிவே ஆ. நீங்கள் முதல் தடவை அந்த சிறப்பை சொன்னதுக்கு நன்றி. அடுத்ததாக வந்து இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னு சொன்னா வந்து இப்ப எங்களது முன்னோர்கள் சித்தர்கள் வந்து பல நூற்றாண்டு காலம் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதாவது நீங்கள் அகத்தியரை எடுத்தாலும் சரி, போகர் சித்தருடைய சமாதி பழனி முருகன் கோயிலிலே உள்ளது. அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அவர்கள் வந்து பல வருட காலம் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது. அப்ப இவர்கள் எல்லாம் வந்து என்ன எப்படி அந்த வாழ்க்கை அந்த அவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள், சுகதேயாக வாழ்ந்தார்கள் என்றால் இந்த மாதிரி பயிற்சிகளை செய்ததன் மூலமாக வாழ்ந்ததாகத்தான் எங்களது மகரிஷி சொல்கிறார். அதை ஒழித்து வைக்காமல் பலருக்கும் பரப்பியிருந்தால் 2000 இருக்கும். நன்றி. அதுல திருமூலரும் 3000 வருடங்கள் வாழ்ந்துதான் 3000 பாடல்களை பாடினார் என்று சொல்லியிருக்கு. அவரும் ஒரு சிறந்த அவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால் இந்த பயிற்சிகள் மூலமாகத்தான் வாழ்ந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. அடுத்து சுவேந்திராம்மா அன்மியூட் பண்ண இல்லையாம்மா? இல்லைங்க வார அன்மியூட் பண்றேன். அன்மியூட் பண்ணுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீதரன் ஐயா உங்களுடைய பேச்சு நான் நீங்கள் உடல் தவமும் உளத்தவமும் என்று கூறின உடனே நீங்கள் அதை பற்றித்தான் கதைக்க போறீர்கள் என்று வந்தேன். ஆனால் நீங்க வேதாத்ரி மகரிஷி இந்த சீடர் அந்த அவற்றோடு என்ன அறிவுரைகளை எங்களுக்கு இன்று கூறினமைக்கு நன்றி. ஆனா நீங்க அந்த உடல் மனம் உயிர் மனம் என்ற அந்த மூன்றையும் கூறி பிறகு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விளக்கம் தந்தனீர்கள். அதுல எனக்கு கூட பிடிச்சது, நான் இன்று தான் கேள்விப்பட்டேன், அந்த உடலை பற்றி கூறும்போது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்று மூன்றையும் கூறுவீர்கள். இது எங்களுக்கு தெரிந்தாலும் ஆனா இப்படியாக நீங்கள் கூறின விளக்கம் இந்த உடம்பை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த மூன்றையும் கூறினது எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. மற்றது நீங்கள் அந்த உடற்பயிற்சியை பற்றி கூறிக்க நான் அந்த நீங்கள் சொன்ன எல்லாம் தெரிந்தது. ஆனா அந்த மகராசனம் என்ற ஒரு இதை போட்டிருந்தீர்கள். அது என்ன பயிற்சி ஐயா? அதாவது அது மகரம் என்று சொன்னால் அது முதலை போன்ற உருவம். ஏன்னா முதலையை நீங்க பார்த்தீங்கன்னா பல வருட காலம் அது உயிர் வாழும். அது வந்து அதன் அசைவுகள் மிகவும் மெதுவாக இருக்கும். நீங்க கவனித்தீர்கள், முதலை மெதுவாக அசைந்துதான் போகும். அந்த முதலை போன்ற ஒரு பயிற்சி தான் அது. முதலை போன்று நாமளும் எங்களது உடம்பை வளைத்து செய்ய வேண்டும், படுத்து கொண்டு செய்ய பயிற்சி தான் அது. அதை நீங்க செய்து காட்ட முடியாது, அதை நேரடியாகத்தான் செய்து காட்டலாம். ஓகே. மற்றது நீங்க அந்த அகத்தாய்வு பயிற்சி என்று சொன்னீர்கள், எண்ணங்களை எப்படி சீராக வைத்திருப்பது என்று. அதை பற்றி கொஞ்சம் கூற இயலுமா? அதாவது எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், என்ன வகையான எண்ணங்கள் எங்களுக்கு ஏற்படுகிறது என்பதை முதல்ல ஆராயணும். அதாவது வந்து எங்களுக்கு நல்ல எண்ணங்களும் வரலாம், கெட்ட எண்ணங்களும் வரலாம். ஏன்னா அப்ப அந்த நல்ல எண்ணங்களை நாங்கள் மனதிற்குள்ளே வைத்துக்கொண்டு, அதாவது நல்ல எண்ணங்கள் என்று சொல்லும் போது அது எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது வந்து அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத எண்ணங்கள், அதைத்தான் நாங்கள் நல்ல எண்ணங்கள் சொல்றோம். எங்களுக்கோ இல்லாட்டி மற்றவர்களுக்கோ உடலுக்கோ மனதிற்கோ தீங்கு விளைவிக்காத எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள். அதன் மூலமாக வரக்கூடிய செயல்களும் நல்ல வகையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்களைத்தான் நாங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும். மற்ற எண்ணங்களை தோன்றினால் அவற்றை எப்படி நாங்கள் அதை செயலுக்கு வராமல் தடுப்பது என்பதை பற்றிய பயிற்சி தான் அந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. ஓகே. அதுவும் நேராகத்தான் பயிற்சி எடுக்கலாமா அல்லது இந்த இப்படி ஜூம்ல வந்து அந்த பயிற்சி கொடுக்கலாமா?
அது செய்வதற்கு 1 மணித்தியாலம் போகும். அது லெக்சர் பண்ணணும். அது அதில் பயிற்சி, அது தியரி தான் அது. ஆனாலும் வந்து அந்த இந்த பயிற்சியை நாங்கள் அந்த உடற்பயிற்சியின் பின்பு தான் இந்த பயிற்சியை கொடுப்போம். அவர் மகரிஷி அவர்கள் ஒரு ஓர்டர் வைத்திருக்கிறார். அதாவது வந்து முதலாவது உடற்பயிற்சி செய்தால்தான் தியானத்தை சரியாக செய்யலாம், அகத்தாய்வு சரியாக செய்யலாம் என்று அவரும் முதலாவதாக உடற்பயிற்சியை தான் வைத்திருக்கிறார். அதை செய்த பிறகுதான் இந்த பயிற்சி, முதலாவது பயிற்சி, அந்த பயிற்சிக்கு பிறகுதான் அகத்தாய்வு பயிற்சி வரும். ஆனால் அதை பற்றிய கருத்துக்களை நான் சூப்பில் அது சொல்லலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நன்றி ஐயா. நான் இப்போது இந்த தியானத்தை பற்றி, இந்த தளத்தை பற்றியும் ஒருக்கா கூறலாம் என்று நினைக்கிறேன். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. யூகே நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் யூகே நேரப்படி நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி கலந்து கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். மற்றது நான் நாளைய நிகழ்ச்சியையும் இப்போ கூறலாம் என்று நினைக்கிறேன். நாளைய நிகழ்ச்சிகள்: யூகே நேரம் காலை 9 மணிக்கு தியானம், 9:15க்கு டாக்டர் வித்யா ஹரி ஐயர் எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ் EFTA பற்றி பேச வருகிறார். 10 மணிக்கு தியானம், பின் 11 மணிக்கு சுனந்தா ரவி இந்தியாவில் இருந்து சோலர் செரெனிட்டி லைட் அப் யோர் மைண்ட் வித் சன் பவர்ட் வெல்னஸ் பற்றி பேச வருகிறார். இரவு 8 மணிக்கு பூனம் சர்மாவுடைய யோகா மைண்ட் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் செஷன் இடம்பெறும். எல்லோரும் கலந்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இத்துடன் நாளைய நிகழ்ச்சி நிரல் முடிவடைகிறது. நன்றி. நன்றி சுயேந்திரா அம்மா, உங்களுக்கும் நன்றி. சாட் பாக்ஸ்ல ஒன்று மில்லியா, அதையும் சாட் பாக்ஸ்ல பவானி போட்டிருக்கிறா. வேதாந்திரி மகரிஷி வேற பவானி. in most of the cities. கஷ்டமா இருக்காமா? அறிவு திருக்கோயில் in most of the cities என்று போட்டிருக்கிறா. பாப்பம், அந்த பவானி அம்மா கை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க, பாப்பம் என்னன்னு. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இப்போ கோயில் இருக்கும்போது அவர் அறிவுக்கென்று ஒரு கோயில் அமைத்திருக்கார். கோயில் என்றால் அது ஒரு மண்டபம் போன்றது. அதில் தான் பயிற்சிகள் எல்லாம் நடைபெறும். இந்த மனவளக்கை பயிற்சிகள் அதில் தான் நடைபெறும். அதற்கு தான் அறிவு திருக்கோயில் என்று வைத்திருக்கிறார். இந்தியாவில் நிறைய இடங்களில் இருக்குது. இலங்கையில் வெள்ளவத்தையில் இருக்கின்றது, யாழ்ப்பாணத்திலும் உள்ளது. அதே போல் மற்ற நாடுகளிலும் இருக்கிறதா, மலேசியாவில் இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். யூகேயில் அதில் ஒரு மன்றம் ஒன்று இருக்கிறது. அது எங்கே இருக்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியாது. அந்த வாழ்க வளமுடன் என்று பாடுறது வேதாத்ரி மகரிஷியின் ஒரு சொற்றொடர் தானே. வாழ்க வளம், வாழ்க வளமுடன். ஏன்னா வாழ்க வளமுடன் என்று சொல்லும் போது, அந்த என்று சொல்லும் போது நாக்கு மேலெண்ணத்தை ஒட்டும் போது அதில் ஒரு ஹோமானை தூண்டுகிறது என்று அவர் சொல்கிறார். அதனால் அதை கிரமமாக சொல்லும்படி அவர் சொல்லியிருக்கிறார். ஓகே, நன்றி அம்மா சுயேந்திரா அம்மா. அடுத்து டாக்டர் சதாமனு அம்மா, நீங்க பேசுங்க. வணக்கம். அருமையான எனக்கு நான் முன்கூட்டியே பார்க்கக்கூடியதா இருந்தபடியா எனக்கு முதலேயே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அருமையாக இருந்தது. நான் வேதாத்ரி மகரிஷியை பற்றி அவ்வளவு படித்திருக்கவில்லை. ஆனால் சித்தர்களை பற்றி நாங்கள் ஒரு கிளாஸ் எங்களுக்கு ரெகுலராக ஒரு கிழமை நடக்கல. சித்தர்கள் ஜென்ரலாக பல சித்தர்களை பற்றி படித்திருக்கிறோம். அப்ப நீங்கள் சொல்லி கொஞ்சம் கூட பிடிக்கக்கூடியதா இருந்தது. சில பேர் வீட்டு கூடு வாயிறது அது இது கணக்கு எல்லாம் சொல்லிக்கணும். அதை பயங்கரமாக பலர் அதை நெகட்டிவாகவும் சொல்லிக்கணும்.
பாசிட்டிவாகவும் சொல்லிவினோம். அதெல்லாம் எங்களுக்கு என்னை பொறுத்தளவில் எனக்கு தேவையானது பேசிக்கான விதத்தில் நீங்கள் எண்ணங்களை பற்றி சொன்னது அருமையான விடயம். நாங்கள் எண்ணங்களை சரியாக வளர்த்து அதை கைப்பற்றி எங்களோட தியானத்தையும் செய்து கொண்டு போனால் நாங்கள் முன்னேறி கொண்டு போகலாம் என்றதான் என்னுடைய முக்கியமானது. மற்றது இப்போ தேவையான பயிற்சிகளையும் செய்து கொண்டு, ஆனால் இன்னொரு தடவை நீங்கள் வேண்டாம் சிவாமோகன் என்னென்றாலும் கதைச்சு எல்லாருக்கும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேள்விகளையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து கேட்கலாம். அடுத்த முறைக்கு இது சம்பந்தமாக விரும்பினால் கதைக்கலாம் நினைக்கிறேன். நாங்க அதை பார்ப்போம் இல்லையா, நாங்க பார்த்துட்டு உங்களோட நான் தொடர்பு கொள்றேன். ஓகே ஓகே, நன்றி. சரியாம்மா சதாம்மா? நன்றி. ஓகே, நன்றி. உங்களோட எல்லா வேலைகளுக்கும் முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேணும். கேட்ட உடனே அதை இல்லையென்றாவது இந்த சிரமத்துக்கு மத்தியிலையும் உங்களுக்கு எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியிலையும் நீங்க அந்த ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் அழகாக நீங்க இங்க வடிவமைச்சு தந்ததுக்கு சதாம்மாக்கு கட்டாயம் அனைவர் சார்பில் நான் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு இது சொல்லணும். நான் இப்ப கிட்டடியில் ஒரு பிரசன்டேஷன் செய்தேன். அன்றைக்கு செய்ய இந்த பவர் பாயிண்ட்டுக்கு பிரச்சனை வந்துட்டு ஏஐ இந்த பிரச்சனையோ இந்த பிரச்சனையோ தெரியாத எல்லாம் குழம்பி இன்றைக்கு செய்ய போக எல்லாம் சரியா வந்து அப்ப மகரிஷி வந்திருக்கிறார். ஒருவர் வந்தபடியால் அது அப்படியே சரியா ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்தது. அதான் நன்றி நன்றி அம்மா. அடுத்து ஆனந்தி அம்மா திரும்ப வந்திருக்கிறீங்க. இந்த புக் வந்து என்னட்ட இருக்குது. எனக்கு எங்களுக்கு இந்த சீனியர்ஸ் குரூப்புக்கு சுதாரன் மாஸ்டர் வந்து கொண்டு வந்து தந்தவர் வேதாந்த மகரிஷி. இதெல்லாம் இருக்குது. அந்த மகராசனம் கபாலபதி எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தவர். மகராசனம் கீழே இருக்கிறபடியா செய்யல, மற்றது அந்த கை இது கண் இது பயிற்சிகள் எல்லாம் வந்து சொல்லி தரவர். சுதாரம் மற்ற முருகவேல் ஆனந்தன் இங்க இதுல 2-3 தரம் வந்து கதைச்சவர். முருகானந்த வேல் மாஸ்டர் இந்த தியான தளத்துல 2-3 தரம் வந்து கதைச்சவர். இதுல எல்லாம் இருக்குது. எல்லாம் இந்த புத்தகங்கள் யாருக்கும் தேவையண்டா ஆனந்தியம்மா ஒரு கேளுங்க, கேட்டு ஆறு மூலமா இதை எடுக்கலாம். இந்த தளத்துல இருக்கிறவங்கட ஆக்களுக்கு தேவையா இருந்தா நீங்க அதை கேட்டு அவர்கிட்ட வேண்டி தரலாம். அவர் தான் உங்களுக்கு எல்லாரும் கொண்டு கொடுத்தவர். இப்படி தொடர்பு கொள்ற எல்லாருக்கும் பார்த்து கேட்டு தேவையான ஆக்களுக்கு வேண்டி கொடுங்க. ஓகே, நன்றி நன்றி அம்மா. வேற சொல்ல போறீங்களா? மன்னிக்கவும் ஆனந்தி அம்மா, எனக்கும் ஒரு புத்தகம் வேணும் தந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். சரி, நான் சுவாமி மாஸ்டர் கேட்டு வேண்டித்தான். சரி சரி, நன்றி நன்றி. அடுத்து டாக்டர் ஜோசப் போல் ஜோசப் ஐயா கனடாவில இருந்து அன்மியூட் பண்ணுங்க ஐயா. தெரியுதா? தெரியுது ஐயா. வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஐயாவுடைய பேச்ச கேட்கல வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். இந்த மூன்றும் தான் அவருடைய கோட்பாடாக இருந்தது. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம் அப்படிங்கிறது. நான் உங்களுடைய பேச்ச கேட்கல, எங்க பேஷன்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் பிஸியாக இப்பதான் இணைந்து கொண்டேன். நான் ஐயாவிடம் வேதாத்ரி மகரிஷி அவர்களிடம் 90களில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முதல் உங்களுக்கு தெரியும் நேரடியாக அவர் 2006ஆம் ஆண்டு யாரோ கேட்டாங்க, எது வரைக்கும் எங்களுடைய ஜெகநாதன் மாஸ்டர் தான் டாக்டர் தான் கேட்டார் நினைக்கிறேன். 2006 வரைக்கும் வாழ்ந்தாரு. அவர் இறக்கிறதுக்கு ஒரு ஆண்டுக்கு முதலும் கூட நான் அவரிடம் போயிருந்து பயிற்சிகள் நேரடியாக பெற்றது எனக்கு நல்ல அனுபவங்கள். அது இல்லாமல் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முதலே அவரிடம் சென்று இந்த மனவளக்கலை என்ற பயிற்சியையும் அது தொடர்பான பயிற்சிகளையும் பெற்றுக்கொண்டோம். கிட்டத்தட்ட அவருடைய நூல்கள்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மனவளக்கலை அப்படிங்கிற ஒன்று. மனவளக்கலையில வந்து பாகம் 1, பாகம் 2 இதெல்லாம் வந்து கிடைக்கும். அந்த புக்கை காட்டுங்க ஐயா, வடிவாய்ப்பு காட்டுங்க. இது மனவளக்கலை 1. ஓகே, தெரியுது, வடிவா தெரியுது. இது மனவளக்கலை 2 தெரியுது. ஆமா, அது எங்களுடைய ஜெகநாதன் டாக்டர் கேட்ட மாதிரி த பிலாசபி ஆஃப் மேக்னட்டிசம் அப்படிங்கிறது, உயிரின் காந்த சக்தி அப்படிங்கிறது. அடுத்தது இன்னொரு ரொம்ப அழகான நூல், அவருடைய நூல் வந்து பிரம்ம ஞானம் அப்படிங்கிற ஒரு நூல். இப்படி கிட்டத்தட்ட அவருடைய விஷயங்களை வந்து பல விஞ்ஞானிகள், இது ஆங்கிலத்துல வந்த நூல் தமிழ்ல வந்திருக்குது.
வேதாத்திரிய இலக்கியம் ஆய்வு இது. ஆய்வுக்கூடம். இப்படியாக கிட்டத்தட்ட அவருடைய நூல்களே நூற்றுக்கணக்கான நூல்கள் இருக்கிறது. அவர் எழுதின நூல்கள் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேல வரும். அந்த நூல்களை நீங்கள் இப்போ அமேசான்ல எல்லாம் கிடைக்குது. நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அமேசான்ல நீங்கள் ஆன்லைன்லயே வாங்கலாம். அந்த அளவுக்கு எல்லாம் வந்துட்டுது. முதல்ல நூல்களை வாங்கி கொஞ்சம் படிச்சீங்கன்னா பிறகு ஐயாவை போல அவர்களிடம் ஒரு பயிற்சி எடுத்தீங்கன்னா கூட போதும். ஓரளவுக்கு அவருடைய தத்துவங்களை பற்றி. இப்ப சாதாரணமாக நான் சொல்லுவது வந்து அங்க நேர போனா, இப்ப அவர் உயிரோட இல்லைன்னாலும் அவரிடம் பயிற்சி பெற்றவர்கள் அழகர் ராமானுஜம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அட்டாமிக் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர். அவர் அழகர் ராமானுஜம் அட்டாமிக் பிசிக்ஸ் பற்றி தொடர்பான விஷயங்களை வந்து படிச்சுட்டு அவரிடம் இருந்து வந்து பல விஷயங்களை கற்று இப்பொழுது அவர் கடைசி காலங்கள் அவர் பொறுப்பாக இருந்தார். இப்ப அதுக்கு யார் பொறுப்பாக இருக்கிறாங்கன்னு தெரியவில்லை. நீண்ட காலமாக தொடர்புகள் இல்லை. ஆழியாறு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது கோயம்புத்தூர் இதுல. நீங்க குறித்து வைத்துக் கொண்டால் ஆழியாறு, அங்க போய் அந்த அவருடைய அந்த ஆசிரமமா என்று சொல்றதை விட அறிவு திருக்கோயில் சொல்றார்கள். அதுல போய் நீங்கள் பயிற்சி எடுக்கலாம். கிட்டத்தட்ட 10 நாள் பயிற்சிகள், 9 நாள் பயிற்சி, 6 நாள் பயிற்சிகள் அப்படின்னு இருக்குது. நேரடியாக போய் அந்த பயிற்சிகளில் கலந்து கொள்வது, இந்தியாவுக்கு எப்போ போனாலும் நீங்கள் நேரடியாக அவர்களை தொடர்பு கொண்டு அந்த பயிற்சிகளில் கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த உயிர் காந்த சக்தியை பற்றி சொல்றதுக்கு முதல் எப்படி இவர் இந்த விஷயங்களை பற்றி ஆய்வு பண்ணார், தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னு தெரியல. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விஷயங்களை கிட்டத்தட்ட 1930-40களிலே அவர் 1911 பிறந்திருக்கிறாரு. ஒரு 20-25 வயசுலேயே இதை பற்றிய ஒரு ஞானம் அவருக்கு ஏற்பட்டது. அப்ப இந்த பிரபஞ்சத்தை பற்றியோ இது எப்படி உருவானது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பொதுவாக விஞ்ஞானிகளுக்கே தெரியாம இருந்த காலம். நான் சொல்றது 1925-30கள் எல்லாம், சாரி 1900 அவருக்கு 25ன்னா ஒரு 1940s எல்லாம் வந்து முழுமையான விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு. எப்படி இந்த பிரபஞ்சம் இந்த பிக் பேங் தியரி எல்லாம் அப்பவே அவர் சொன்னாரு. நீங்க அவருடைய நூல்கள்ல அவருடைய எல்லாம் பாடலா தான் இருக்கும். அவருடைய கருத்துக்கள், அவருடைய ஆய்வுகள், அவருடைய தியரிஸ் எல்லாம் வந்து பாடல்களா இருக்கும். அப்புறம் அந்த பாடல்களுக்கு வந்து விளக்கம் எழுதியிருப்பாங்க. அப்படியாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த ஜீவகாந்தம் அப்படிங்கிற அந்த விஷயம், அது ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அது ஒன்றும் இல்லை. எங்களுடைய உயிர் என்பது ஒரு எலக்ட்ரோ பயோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்லாம் சொல்றாரு. அது இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்குது. என்னன்னா முழுக்க எங்களுடைய எல்லாமே கெமிஸ்ட்ரி தானே. ஸோ பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் முதலே அந்த 1930களிலே அதை பற்றிய விளக்கங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது எப்படி அவருக்கு அந்த ஞானம் வந்ததுன்னு தெரியவில்லை. அதை பற்றிய ஆய்வுகளுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு, முடிந்த வரைக்கும் நீங்கள் அந்த துறையில் அவருடைய அதில் பயிற்சிகள் எடுப்பது ரொம்ப நல்லது. அது வந்து ரொம்ப விஞ்ஞானபூர்வமான, ஐயா அவர்கள் சொன்னார்கள் மனவளக்கலை அப்படிங்கிறது உண்மையில அது ஒரு ஆர்ட் தான். விஞ்ஞானத்தை வந்து எப்படி ஒரு கலையாக பயில வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் சொன்னார். அவர் சொல்றது வந்து கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது மதம் அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்ல. முழுக்க அவர் விஞ்ஞானத்தோடு தொடர்புபடுத்தி பல விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு. ஆகவே அதை முடிஞ்சவரை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள். நேரம் இருந்தால் நானும் உங்களுக்கு அதை பற்றிய நான் படித்த விஷயங்கள், தெரிந்த விஷயங்களை அவ்வப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது ஐயா போன்ற சிறப்பு நிபுணர்களையும் அழைத்து நீங்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு. நீங்களும் வேதாந்த மகரிஷியினுடைய பொக்கிஷமாத்தான் இருக்கிறீங்க. நிறைய புத்தகங்கள் எல்லாம் உங்களோட கையில இப்போது இருப்பில் இருக்கின்றது. நாங்கள் உங்களையும் அழைக்கிறதுக்கு இருக்கின்றோம் எதிர்காலத்திலே. நன்றி ஐயா. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. மீண்டும் அனுமதித்துக்கு நன்றி. நான் இது அப்போது சொல்ல இருந்தேன், தவறிவிட்டேன். வாழ்வியலை பற்றி எல்லாத்தையும் காவண்ண திருவள்ளுவர் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, தவம் என்று தான் சொல்றார், தியானம் என்று சொல்லி பாவிக்க இல்லை. காலையிலே நான் சொன்ன தெரிய இல்லை. அதாவது இந்த தியானம் என்று சொல்ல விதவிதமாக விளக்கம் கொடுக்கிறார், டெபினிஷன்ஸ். இந்த தளத்துல நான் இதை கற்றுக்கொண்டேன்.
நீங்க சொன்ன மாதிரி உடல் இயக்கம், மன இயக்கம் எல்லாவற்றையும் நீங்க ஒரு விழிப்புணர்வோட, தியானம் பண்றதான் விழிப்புணர்வோட, அதான் மனோலயம் என்று சொல்லி இந்த தளத்துல தான் எடுத்தேன். அந்த முறையில செய்தால் அதுதான் தவம் என்று சொல்லி இருக்கிறார் அவர். நீங்களும் இந்த தலைப்பு தவம் என்று தான் போட்டிருந்தீர்கள். ஸோ ஐ ஆல்சோ தாட் நீங்க தியானத்தை பற்றி தான் சொல்ல போறீர்கள் சொல்லி. ஆனா திருவள்ளுவர் அந்த ஒரு சொல் தான் பாவிச்சிருக்கிறார். தியானம் என்று சொல்லி எனக்கு தெரியாது, திருவள்ளுவர் படித்தவர்கள் இங்க இருக்கிறார்கள். அப்ப காலையில நான் சொன்னது இப்ப திரும்ப சொல்ல போறேன். பீப்புள் ஹூ ஹேவ் மிஸ்ட். நீங்க விழிப்புணர்வோட செய்ய மொழிய நான் அது ரைம் பண்ணதான் சொன்னேன். சுழிப்போ உணர்வோட செய்யக்கூடாது. நான் சுழிப்போட சில பேர் ரூமினேட் பண்ணி கூட செய்வார். தட் இஸ் டிசாஸ்ட்ரஸ். அப்ப சுழலையும் சொல்லி என்று சொல்லலாம். அப்ப நாங்க எந்த விஷயத்தையும் விழிப்புணர்வோட கண்ணும் கருத்துமா இருக்கிறதா அந்த வேர்ட். ஆக்சுவலி ஏன் இந்த விழிப்புணர்வு வேர்டை இப்ப பூத்தினார்களோ எனக்கு தெரியாது. இதெல்லாம் இட்ஸ் ஆல் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் என்றுதான் நான் சொல்வது. ஐ எம் ஆல்வேஸ் கிரிட்டிக்கல். ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிறு வயதிலே சொல்லிவிட்டார்கள் எந்த விஷயத்தையும் கண்ணு கருத்துமா செய்ய என்று சொல்லி. அப்ப அதை இப்ப விழிப்புணர்வோடு செய்கிறார்கள், அதை செய்யோடு செய்கிறார்கள் சொல்லி இட் இஸ் ஆல் டாக்டிக்ஸ் டு ப்ரமோட். அதுல எந்த வித தவறும் இல்லை. நாங்கள் அதை பட்டு வியந்து கொண்டு அப்படியா அப்படியா என்று சொல்லி மைண்ட்ஃபுல் ஓடிக்கொண்டு செய்கிறது இது என்னன்னு சொல்றது, இது இக்னரன்ஸ். ஆகவே இதெல்லாம் சிறு வயதில் எங்களுக்கு வேறு விதமாக சொல்லி இருக்கின்றார்கள். அதையும் நான் அப்போது சொல்ல நினைச்சேன். ஐ டிட் நாட் டேக் a lot of time. இப்போ 2 நிமிஷம் அதிகமாக எடுத்து விட்டேன். அதனுடைய நீங்கள் எல்லாத்தையும் பயின்றுங்கள். கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி ஃபைனலி யூ ஹேவ் டு டிசைட். ஒழிய அதற்கு பின்னால் ஓட போறோம், இதற்கு பின்னால் ஓட போறோம்னு சொல்லி இந்த வேதாத்திரியை பற்றி நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த உயிருக்கு கான்சியஸ்னஸ்ன்றதுதான் விஞ்ஞானிகளே ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. உயிரை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. என்னை பொறுத்தவரையில் கான்சியஸ்னஸ் தான் உயிர். they are not same because you can be unconscious and still be alive. ஆனா அதுல ஒரு பங்கு தான் இருக்குது. அதுக்கே விஞ்ஞானிகளுக்கு விளக்கம் தெரியல. இந்த ஜீவகாந்தம் என்பது இட்ஸ் கருத்தியல் தான். இந்த தளத்துல ஒருவர் ஒரு நல்ல அழகா பேச சொன்னார். கருத்தியல் வாதம் ஒன்று, பொருளியல் வாதம் டிஃபரன்ஸ். விஞ்ஞானம் முழுது பொருளியல் வாதம். கருத்தியல் வாதத்துல நீங்க எதையும் சொல்லலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் என்று சொல்லலாம், வைப்ரேஷன் என்று சொல்லலாம், திஸ் என்று சொல்லலாம். சைனீஸ்காரன் சொல்லுவான் இதோ என்ன சர்க்கிட் என்னோட சொல்லி அவன் நீடில் சொல்றான். இது நான் குறையாக சொல்லவில்லை, இதாமாக செய்தா பரவாயில்ல. எல்லாரும் பணம் வசூலிச்சு தான் செய்யறாரு, ப்ரமோட் பண்ணுறாரு. இப்ப பாத்தீங்களா? இட்ஸ் அப் டு யூ. நன்றி. நன்றி ஐயா. அடுத்து ராஜேஷ் பாலம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வணக்கம் எல்லோருக்கும். கடைசியாக வந்ததுக்கு நான் சாரி, மன்னிப்பு கேட்குறேன். என்றால் இப்போ டாக்டர் ஜெகநாதன் சொன்னது சிலதை சொல்ல வேண்டி வந்தது. அதாவது பயோ எலக்ட்ரிக் மேக்னெட்னு சொன்னால் பயாலஜி எலக்ட்ரிக்ண்டா எங்களோட உடம்புல ஒரு தேத்தனி ஒரு அளவுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்து மேக்னெட்டிக் என்றால் இந்த பெண்களை சொல்றது ஆண்களோட கண்ணை பார்க்காதேன்னு சொல்லுவாங்க இளம்பிள்ளைகள். ஏண்டா அதுல காந்த சக்தி இருக்கிறேன்னு. அடுத்தது எங்களோட ஊர்ல ஒரு ஆனைக்குட்டி சித்தர் இருந்தார். ஆனைக்குட்டி சித்தர் கண்ணை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு ஒளி இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இட்ஸ் a purity of the mind என்றா அடிக்கடி சொல்ற வேர்டு அது. அப்ப இந்த காந்தம்ன்றது இந்த எனர்ஜி ஆஃப் அவர் இன்னர் ஃபீலிங் என்று நினைக்கிறேன். அந்த பியோர் அதான் காந்தம் மக்களை இழுக்குது. அது எல்லாருக்கும் இருக்கலாம். நாங்கள் எங்களின் பாசிட்டிவ்னஸை கூட்டிக்கணும் வந்தேன் என்று நான் நினைக்கிறேன். பிகாஸ் அடுத்தது டாக்டர் ஜனார்த்தனன் சொன்னார், தவம் என்றுதான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று. தியானம் என்றது சான்ஸ்கிரிட் வேர்ட். அப்போ வள்ளுவர் எழுதியிருக்க 2000 years ago நாங்கள் எங்களுக்கு சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் வர இல்லை. சான்ஸ்கிரிட் எங்களுக்கு வர தொடங்கினது 6ஆம் நூற்றாண்டு பிறகுதான். அதுக்கு மேலே இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரம் எல்லாம் பியோர் தமிழ்லான் இருக்கும். தேர்ஸ் நோ சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ். அப்போ அந்த தவம் என்ற அப்போ சித்தர்களை பற்றி எங்களுக்கு அப்பா கதையை சொல்லியிருக்க தவம் இருந்தாருன்னா சொல்லுவார். தவம் இருந்தாருன்னு சொல்லுவார். எனவே ஏதும் குறையா சொல்லியிருந்தா டாக்டர் ஜனார்த்தனை மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி நன்றி அம்மா, உங்களுடைய அருமையான கருத்துக்கு நன்றி. இனி யாராவது பேசுறதுக்கு இருந்தா பேசலாம். அப்படி இல்லாட்டி எங்களுடைய நேரம் சரியாயிட்டுது. நாங்கள் இப்போ 9:36 அடைந்திருக்கின்றோம். நன்றி ஐயா. லோகி டாக்டர் ஸ்ரீதரன் ஐயா, உங்களுடைய அருமையான பேச்சு. உங்களுடைய பயிற்சியைத்தான் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது ஒரு
பெரிய கவலைக்குரிய விஷயம். எல்லோரும் அந்த பயிற்சியை தான் ஆவலாக எதிர்பார்க்கிறார்கள். அதை நீங்க முடிஞ்சாலும் இலங்கைக்கு போனதுக்கு பிறகும் ஏதாவது ஒரு வழியில அதை இங்க இருக்கிற ஆக்கள் மூலமா ரெக்கார்ட் பண்ணி ஏதாவது நீங்க அப்படி அனுப்ப முடியாதா? இப்ப பார்ப்போம். எனக்கு சரியா சொல்ல தெரியாது. என்னன்னா